Hello students, Standard 7th Maths Geometry Exercise 5.1 First sum. Name the pairs of adjacent angles. ஓகே, ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து adjacent angles-ஓட நேம்ஸ்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா ஃபஸ்ட்டு நம்ம நேம் ரைட் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும், adjacent angles-னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். போன வீடியோவிலே நான் adjacent angles பற்றி என்ன பண்ணியாச்சு, நீட்டாக சொல்லி கொடுத்தாச்சு. பட் லைட்டாக ரீகால் பண்ணுறேன். adjacent angles-னா என்ன, two angles which have a common vertex and a common arm whose interiors do not overlap are called adjacent angles. Okay தானே, two angles which have a common vertex and a common arm whose interiors do not overlap are called adjacent angles. Okay, so என்ன இருக்கணும், காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும், காமன் ஆர்ம் இருக்கணும், அண்ட் தென் அது ஓவர்லேப் இல்லாமல் இருக்கணும். இப்படி இருந்துச்சு adjacent angles. ஸோ அப்படி இதெல்லாம் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கம்மா எப்படி இருக்குது, ABCDEFG இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் எதெல்லாம் adjacent அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாரு, ABG இதிலிருந்து GB என்னது C என்ன இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் விட்டுட்டோம், கரெக்டாக எடுத்துருக்காங்க. ABG GBC இது என்னதுமா, adjacent angle. கரெக்ட் தானே. சேம் நெக்ஸ்ட் பாரு, PC அதாவது இதை எடுத்துட்டோம், BCF. ஓகேவா, BCF FCD இந்த சென்டரில் உள்ளதான் எடுத்துட்டாங்க. PCF FCD இதுவும் என்னதுமா, adjacent angles. and then BCF FCE இதுவும் adjacent தானே. தென் இதை விட்டுட்டோன்னா பாரு, BFCE ஆக்சுவலாக இப்படி எடுத்துட்டாங்க, FCE ECD இதுவும் என்னதாம்மா, adjacent angles. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாம். நான் இதெல்லாம் சொன்னேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன், ஆங்கிள் ABG and angle GBC are adjacent angles. Next, angle BCF and angle FCD are adjacent. Next, angle BCF and angle FC நம்ம டி போட்டாச்சா, இ போடு, FCE are adjacent angles. next last என்ன சொன்னேன், angle FCE angle FCE and angle ECD. இதில் காமன் பார்த்தீங்களா, இதில் காமன் C இருக்குதா, இதில் காமன் B இருக்குதா, ஆர் adjacent angles. ஓகேவா, இந்த செகண்ட் சம் போகலாமா. செகண்ட் சம் பாருமா, ஃபைண்ட் தி ஆங்கிள் JIL from the given figure. என்ன கொடுத்துருக்காங்க, JIL ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது adjacent angle தானம்மா. எப்படி பாரு, LIK KIJ ஆர் adjacent. கரெக்ட் தானே. இப்போ இதில் இருந்து நீ JIL ஃபைண்ட் பண்ணணுமா. JIL எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்,
இப்போ எல்ஐஜே தட் மீன்ஸ் ஜேஐஎல்னா எப்படி இருக்கும்? எல்ஐகே ப்ளஸ் கேஐஜே இந்த ரெண்டும் சேர்ந்தது தானே இந்த ஜேஐஎல். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டா போதும்? ஆட் பண்ணினா மட்டும் போதும். ஓகேவா? ஆட் பண்ணலாமா? செகண்ட் சம் சொல்யூஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நமக்கு என்ன தெரியும் அந்த ஃபிகரில் இருந்து எல்ஐகே அண்ட் ஆங்கிள் கேஐஜே ஆர் என்னது? adjacent angles. ஓகேவா? adjacent angles. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆங்கிள் JIL is equal to angle LIK plus angle KIJ. ஓகே தானே? இப்போ வந்து இந்த LIK எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 38 டிகிரி ப்ளஸ் KIJ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்? 7, 14, 15, 5, then remainder 1, 6, 65 degree. Therefore, angle JIL is equal to 65 degree. Okay, next sum போலாமா? Third sum, find the angle GEH from the figure. என்ன ஃபைண்ட் பண்ணணுமா? GEH ஃபைண்ட் பண்ணணுமா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? FEH ஃபுல்லாக 120ன்னு கொடுத்துட்டாங்க அண்டு GEF 34ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? GEF 34 அண்டு HEF வந்து 120. தென் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டியது GEH தான் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஃபைண்ட் பண்ணிடலாமா? எப்படி ரைட் பண்ணுறேன் பாரு. இதுவும் என்னது? adjacent angles HEG and then GEF are adjacent. ஓகே தானே? ஸோ adjacent இருந்தால் HEF equal to HEG plus GEF அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம்ல. சேம் அந்த மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணுறோமா ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? தேர்ட் சம்மில் சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் வந்து ஆங்கிள் HEF is equal to angle HEG plus angle GEF. ஓகேவா? GEF. இப்போ இந்த HEF ஃபுல்லாக 120ன்னு தெரியும் அண்ட் தென் ஆங்கிள் HEG தெரியாது ப்ளஸ் ஆங்கிள் GEF வந்து 34 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆங்கிள் HEG is equal to 120 minus 34. கரெக்ட் தானே? ஓகே, இப்போ நான் எப்படி ரைட் பண்ணுறேன்னா இந்த HEGயை GEH அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாமா? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். அப்படி தானே? எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. ஸோ நமக்கு என்ன தான் சொன்னாங்க? GEH தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டேன் இப்படி ரைட் பண்ணியிருக்கேன். GEH is equal to என்ன வரும்? 10ல் 4 லெஸ் பண்ணால் 6, 11, 8, 86 டிகிரி. Therefore angle GEH is equal to 86 degree. Next fourth sum பார்க்கலாம். Given that AB is a straight line, calculate the value of x degree in the following cases. Fourth sumல 3 subdivisions கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிங்க ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த எக்ஸ் எங்கெல்லாம் கொடுத்துருக்கோ இந்த எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் ஒன்னில் எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, தென் செகண்ட் ஒன்னில் இங்கே இருக்குது,
தென் தேர்ட் ஒன்ல இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, ரெண்டு இடத்துலையுமே எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த் ஒன்ல ஃபஸ்ட்டு ஒன் ஏபிசி ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆங்கிள்ஸ் ஆர் எப்படி இருக்குது? லீனியர் பேர். அப்போ ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம், சின்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் லீனியர் பேர். லீனியர் பேராக இருக்கிறதுனால நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னா, ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே தானே? இப்போ ஏஓசி நமக்கு தெரியும், கொடுத்துட்டாங்க 72 டிகிரின்னு. தென் பிஓசி என்னன்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 180 மைனஸ் 72. எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 72 டிகிரி லெஸ் பண்ணால் 10லேருந்து 2 லெஸ் பண்ணால் என்ன வரும்? 8. தென் 7லேருந்து 7 லெஸ் பண்ணால் 0. தென் 108 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் சேம் அதுதான் ரைட் பண்ணுறேன். சின்ஸ் தி ஆங்கிள்ஸ் ஆர் லீனியர் பேர்னால நம்ம எப்படி எழுதலாம்? ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாமா? ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏஓசி வந்து 3x டிகிரி ப்ளஸ் பிஓசி 42 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? இப்போ 3x ஈக்குவல் டு 180 மைனஸ் 42. 3x ஈக்குவல் டு 8, 7 3 138 டிகிரி. தென் x is equal to 138 divided by 3. 1 3 is 3, 4 3s are 12, remainder 1, 6 3s are 18. Therefore x degree போட்டுருங்கம்மா, x degree is equal to 46. x equal to 46 degree. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன்லையும் சேம், சின்ஸ் தி ஆங்கிள்ஸ் ஆர் லீனியர் பேர். ஓகேவா? ஆங்கிள்ஸ் லீனியர் பேராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் BOC is equal to 180 degree. And then AOC எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 4x degree plus BOC 2x degree is equal to 180 degree. 4x plus 2x 6x degree is equal to 180 degree. X degree is equal to 180 divided by 6. X degree is equal to 166, 3 6 are 18, therefore 30 degree. Okay ma? Next sum போலாமா? Next fifth sum. One angle of a linear pair is a right angle. What can you say about the other angle? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லீனியர் பேரில் உள்ள ஒன் ஆங்கிள் ஆஃப் எ லீனியர் பேர் இஸ் எ ரைட் ஆங்கிளாம். அப்படின்னா அனதர் ஒன் ஆங்கிள் என்ன ஆங்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? டக்குன்னு நம்மளே சொல்லிடலாம். அனதர் ஒன்று என்ன ஆகும்? ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். எப்படி சொன்னேன் பார்க்கலாமா? உங்களுக்கு ஃபிஃப்த் சம் சொல்யூஷன் என்ன கொடுத்துருந்தாங்கம்மா? இஃப் தி ஆங்குலர் லீனியர் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இஃப் தி ஆங்கிள்
linear sorry one of the angle linear pair is a right angle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன ரைட் பண்ணுறேன்னா if the angle வந்து லீனியர் பேராக இருந்துச்சுன்னா ஆர் லீனியர் பேராக இருந்துச்சுன்னா தென் their sum is 180 degree. இதை வச்சு தானே நம்ம இந்த 3 சம் முந்தின 3 சம்மும் இதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். அது லீனியர் பேர். ஸோ லீனியர் பேர் அப்படின்னா நம்ம என்னது 180 டிகிரி அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒன் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். ஓகேவா? தட் இஸ் 90 டிகிரி. ரைட் ஆங்கிள்னா எத்தனை டிகிரிமா? 90 டிகிரி. ஸோ தி அதர் ஆங்கிள் is equal to, how to write, 180 minus 90. 180 minus 90 என்ன வரும்? 90 டிகிரி. அப்போ 90 டிகிரினா என்னது? ரைட் ஆங்கிள். ஸோ எப்படி ரைட் பண்ணலாம்? தி அதர் ஆங்கிள் ஆல்சோ ஏ ரைட் ஆங்கிள். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நான் மிஸ் எப்படி சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ 6th சம். இஃப் தி 3 angles at a point are in the ratio 1:4:7, find the value of each angle. 3 angles இருக்கு. 3 ஆங்கிளோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆங்கிளையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கம்மா? ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லலாம்னா 3 angles இந்த ரேஷியோ அப்படின்னு கொடுத்ததுனால சம் ஆஃப் தி 3 angles நமக்கு என்னன்னு சொல்லி தெரியும்? 360 டிகிரி அப்படின்னு சொல்லி தெரியும்ல. ஸோ அந்த லைனை மென்ஷன் பண்ணிக்கிடுவோம். தி சம் ஆஃப் angles at a point is 360 degree. ஓகேவா? நெக்ஸ்ட் given என்ன கொடுத்துருந்தாங்க? தி 3 angles are in the ratio 1:4:7. ஓகேவா? ஸோ the angles எப்படி எடுத்துக்கலாம்? let the 3 angles be 1x, 4x, 7x. Okay, இப்போ how to write? x degree plus 4x degree plus 7x degree is equal to 360. ஓகேவா? ஸோ 1 plus 4 plus 7 என்ன வரும்? 12. 12x equal to 360. x is equal to 360 divided by 12. That means 112 is 12. 3 12s are 36. So x equal to 30 degree. So அந்த ரேஷியோ படி ஆங்கிள்ஸ் ரைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்? 1x degree, that is 30 degree. Next 4x degree, that is 4 into 30 is equal to 120 degree. Next 7x degree is equal to 7 into 30 is equal to 210 degree. Therefore the 3 angles are 30 degree, 120 degree, 210 degree. Next 7th sum. There are 6 angles at a point. One of them is 45 degree and
the other 5 angles are all equal. What is the measure of all the 5 angles அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இவன் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, there are 6 angles at a point. ஒரு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுறாங்க, 6 angles இருக்குதான் ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அது எப்படி இருக்கும், இப்போ நான் எப்படி ரைட் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாரு, இப்போ நான் நேம் கொடுக்குறேன் பாரு, ஏ பி சி டி இ எஃப். ஓகேவா? 1 2 3 4 5 6 வந்துருச்சா? இதில் 1 வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 45 டிகிரின்னு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு அதர் 5 ஆர் ஈக்குவல். ஸோ அந்த 5ஐயும் நான் எக்ஸ்னே கொடுக்குறேன். 1 2 3 4 5. ஓகேவா? இது எல்லாமே என்னதாம்மா, ஈக்குவல். ஸோ எக்ஸ் தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸை தான், இந்த 5ஐயும் தான் நான் என்ன பண்ண போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்கள். நமக்கு என்ன தெரியும், தி சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் at a point is 360 degree அப்படின்னு சொல்லி தெரியும். நெக்ஸ்ட் 1 angle is equal to 45 degree. ஸோ தெரியாத ஆங்கிளை let the equal angles be x degree. ஓகேவா? இப்போ எப்படி ரைட் பண்ணுறேன், எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 5 டைம்ஸ் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 1 2 3 4 5 ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 360. ஸோ 5x ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 360. 5x ஈக்குவல் டு 360 minus 45. 5x is equal to 5, then 1 3 315 degree. ஓகேவா? இப்போ x is equal to 315 divided by 5, then x is equal to 1 5 is 5, 6 5s are 30, remainder 1, 3 5s are 15. So 63 degree. ஓகேவா? ஸோ all 5 equal angles, all 5 equal angles is equal to 63 degree.